எண்ணங்கள், என் சொற்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சொற்கள் யாவும் உமக்கு உகந்ததாகட்டும் ஆண்டவரே. நாளிலே பாடின வண்ணமாக வார்த்தையின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் உட்கொள்ளும் பொழுது எங்கள் இதயம் மகிழட்டும் ஆண்டவரே. நாங்கள் புது பலன் அடையட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, இந்த வார்த்தையினால எங்களை நிரப்புங்கப்பா. இன்றைக்கு என்னை மறைத்து என்னோடு எங்களோடும் பேசுங்க, மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் அமர்ந்து கொள்வோம். நம்ம பாடினோம், கருத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். கடந்த 31 10வது மாதம், அக்டோபர் மாதம் 31 உலகம் முழுவதும் சபை சீர்திருத்த நாள் என்று கொண்டாடினார்கள். இக்காலத்திலே சபைகள் சீர்திருத்தமாக வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, சபைகள் சீர்திருத்தமாகணும்னாலே சீர்கெட்டு கிடக்குதுன்னு தான் அர்த்தம். சபைகள் சீர்கெட்டு கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? பேஸ் வை ஷார்ப்பு குறை. சபைகள் சீர்கெட்டு கிடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சபையில் இருக்கிற நான், நீங்கள், நாம் ஒவ்வொருத்தரும் மனம்போன போகல போகிறோம். அந்த ஒழுங்குக்குள்ள, சபை கட்டுப்பாட்டுக்குள்ள, சபையினுடைய ஒழுக்கத்துக்குள்ள நம்ம வராமல் அதை மீறி போகிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் சபை சீர்கெட்டு போய் கிடக்கு. சபை சீர்கெட்டு போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சபை அல்ல, இந்த இடம் இல்லை. யாருக்கு சீர்கெட்டு போய் கிடக்குறா? நானும் நீங்களும். நாம் சீர்படுத்த வேண்டும், நம்மளை நாமளே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். சீர்கெட்டுக்கு போகிறது சகஜம், அது நடக்கும். ஒரு பொருளை உபயோகம் இல்லாமல் வச்சுருந்தாக்கா, ஒரு வண்டியோ ஒரு 2 வீலரோ அல்லது 4 வீலரோ ஏதோ ஒரு சைக்கிளோ இருந்தாலும் சரி தான், ஒரு பொருளை உபயோகப்படுத்தாமல் வைத்திருந்தால் அது என்ன ஆகும்? துரு பிடிக்கும், இல்லைனாக்கா மக்கி மண்ணா போகும். நேற்று நான் எரேமியாவை தியானிச்சிருக்கும்போது அதில் உனக்கு ஒரு சணல் ஆடையை தயார் பண்ணி அந்த சந்தில் வை அப்படின்றார். ஒரு இடுக்கில் வைனார். வச்சுட்டு கொஞ்ச நாள் சென்று போய் எடுத்து பார்த்தா அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்குது. புதுசு, நீ புது ட்ரெஸ்ஸே நீ வச்சுட்டு 10 வருஷம் சென்று எடுத்து போடு, எப்படி இருக்கும்? மக்கி போய் கிடக்கும். அதே போல் தான், எதுவும் உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாயிடும், சீர்கெட்டு போயிடும். உபயோகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சபை சீர்கெட்டு கிடக்குது, சீர்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் நாம் நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நான் எங்கே தவறுறேன், நான் எங்கே சபைக்கு மாறா போகிறேன், சத்தியத்துக்கு மாறா போகிறேன், சபை ஒழுங்குக்கு நான் எப்படி மீறி போகிறேன்றதை நம்மளை நாமளே ஆராய்ந்து நம்ம சீர்படுத்தி கொண்டோம் என்றால் சபை சீர்படுத்தப்படும். மார்ட்டின் லூத்தர் அக்டோபர் மாதம் 31 அவர் இருந்த சபையில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று 99 கேள்வி எழுதி அந்த சபையினுடைய கதவில் அடித்தார். அதை படித்த அநேகர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது சொன்னது சரிதான் என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். அதன் பிறகு அது புராட்டஸ்டன்ட் என்ற பிரிவினராக பிரிந்து சபை சீர்திருத்தப்பட்ட சபையாக மாறியது. அதை தான் நினைவு கொண்டாடி, நினைவில் வைத்து அக்டோபர் 31 சீர்திருத்த நாள் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுவதும். அப்படி அவங்க வரல அப்படின்னாக்கா, அவரெல்லாம் எதிர்த்து வரலன்னாக்கா, இன்றைக்கி பைபிள் நம்ம கையில் கிடையாது. நம்மளாம் இன்றைக்கி ஒரு அடிமைத்தனத்தில் கடந்திருப்போம். எல்லார் கையிலையும் பைபிள் படித்து நம்ம இன்றைக்கி படிக்கிறோன்னா அது அவர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு தியாகம்.
இன்னும் அதே போல் நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த சீர்திருத்தத்துக்காக தங்கள் உயிரையே பணம் வைத்து அப்படியாக நமக்கு இந்த சீர்திருத்தத்தை கொண்டு. ஆனால் இன்றைக்கு இக்காலத்து சபைகள் சீர்கெட்டு போகிறது. ஆராதனையில், சபை ஒழுங்கில், பிரசங்கத்தை கேட்கிற விதத்தில் சீர்கெட்டு கிடக்குது. நாம் சீர்படுக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் அந்த அந்த நாளில் இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க ஆன்லைனில். இக்காலத்து திருச்சபையில் எது எதெல்லாம் சீர்படுத்த வேண்டும், சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று ஒரு 3 தலைப்பில். தலைமை தத்துவத்தில், ஆராதனையில் சீர்திருத்தம் வேண்டும், இன்னும் சபை நடவடிக்கையில் சீர்திருத்தம் வேண்டும் என்று கருத்தரங்கு நாங்கள் கலந்து கொண்டு அதை கேட்டோம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஆராதனை என்ற போர்வையில் இன்றைய காலகட்டத்தில் மியூசிக்கு, ட்ரம்ஸு, ஆட்டம் பாட்டம், புகை விடுறது, இதெல்லாம் நிறைய சபையில் வந்துருச்சு. இதை விரும்புகிறவங்க அநேக வாலிபர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்திருத்தப்படுகிறதா? அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்துமால் அவங்க நொறுக்கப்படுறாங்களா, உருக்கப்படுறாங்களா, உருவாக்கப்படுறாங்களான்னா கிடையாது. மேலும் மேலும் வீணாக போயிட்டு தான் இருக்கிறாங்க. அகஸ்டின் அண்ணன் ஒரு செய்தியில் சொன்னார், ஒரு நல்ல ஒர்ஷிப் எடுக்கிற பாய், நல்ல ஒரு வாலிபன், அவன் ஒர்ஷிப் எடுத்து அப்படியே அந்த ஆலயமே அப்படியே பயங்கரமாக ஆவியில் பிரசன்னத்தில் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட வாலிபன் மியூசிக் பிளேயரு, அவனுக்கு தெரியாததே எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் அண்ணன்கிட்ட சொன்னாலாம், அகஸ்டின் அண்ணன்கிட்ட, அண்ணே என் சாட்சி நீங்கள் போகிற இடத்துலாம் சொல்லுங்கள். என்னப்பா, நான் ஆராதனை எடுத்து அப்படியே ஆலயமே ஆவியில் நிரம்ப இருக்கும், கடைசியில் எனக்குள்ள பரிசுத்தம் கிடையாது. 46 பொண்ணுங்களை, வாலிப பெண் பிள்ளைகளை என்னுடைய ஆராதனையினால் அவர்கள் கவர்ச்சிக்கப்பட்டு மயங்கி தங்கள் உடம்பை என்னிடத்திலே விற்று போட்டார்கள். நான் 46 பேரை நான் கெடுத்துட்டு வந்தவன் பாவி. நான் என்கிட்ட பரிசுத்தம் இல்லை. ஆனால் வர்ஷிப் எடுக்கிறதுல பெரிய வர்ஷிப் லீடர். அவனை வேற ஒரு சபையிலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வேற ஒரு சபையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ஒரு ஆராதனை வீரர். அந்த சபையில் அது ஏதோ பாட்டு பாடும் பொழுது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க மனசு விட்டு முதல் இரவில். இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், இவன் சொல்கிறான், நான் இவனுடைய சாட்சி, இதான் என் சாட்சி, அப்புறம் மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், 46 பொண்ணை நான் கெடுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவர் கண்டித்தார், மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சி அந்த பொண்ணுகிட்ட சொன்னான். அது அவன் சாட்சியை கேட்டு அழுதுட்டு அது திரும்பி அழுதுகிட்டே சொல்லிட்டான், என் சாட்சியை நீங்கள் கேளுங்க, நான் 56 பாயை வீணாக்கினேன், நான் வர்ஷிப் லீடர், என்னுடைய வர்ஷிப்பில் மயங்கி 56 வாலிபர்களை நான் வீணாக்கினேன், நரகத்துக்கு கொண்டு போனேன். என்ன பரிசுத்தம் எங்க இருக்கு? இதான் வர்ஷிப். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. இதனால தான் சபை ஆராதனையிலே சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த ஆராதனையில் பாடுறவங்களை பார்க்காதீங்க, மியூசிக்கை பார்க்காதீங்க, பாடுற குரலை பார்க்காதீங்க, பாடுறவனுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்வாங்க, அவன் அலட்டிக்கிட்டு பாடுறது, கையை தூக்கிட்டு பாடுறது, அதை பார்க்காதீங்க. வார்த்தையை பாருங்கள், வார்த்தையை கவனியுங்கள், அந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை பறிகொடுங்கள். பாடுறவனை பார்த்து உன் இருதயத்தை பறிகொடுக்காத. அது பாடுறது, அது கழுதியாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், அது எவனாக இருக்கட்டும்,
அவனை பார்த்துட்டு அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் அவனுடைய ஸ்டெப்ஸில் நீ மயக்கி உன் இருதயத்தை பறி கொடுத்தனா இப்படி தான் மோசம் போகணும். உன் சரீரத்தை விற்று தான் போடணும். அந்த வார்த்தையை பார்த்து அதை ஆராதிக்க அதில் இருதயத்தை செலுத்துவோம் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளார ரிஃபர்மேஷன் வரும். அந்த அந்த மறுரூபம் வரும், நமக்குள்ளார சீர்திருத்தம் வரும். வார்த்தையை கவனிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு அதனால தான் இந்த வார்த்தையை படித்தேன். வார்த்தையின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். இந்த வார்த்தையை கவனிக்காம போனதுனால தான், இந்த அட்மாஸ்பியரை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்குது சபை. வார்த்தையை கவனியுங்கள், அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள். இன்னைக்கு உண்மையிலே எரேமியா நான் தியானித்தேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். இந்த வார்த்தைகள் எனக்கு என்னத்தை கொடுத்துதா? சந்தோஷம். உட்கொண்டதுனால இப்ப பிரியாணி சாப்பிட்டா உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் பாரு. அதுலேயும் நிறைய பீஸ் வச்சுட்டாங்க, ஒரு தொடை பீஸாக வச்சுட்டாங்கன்னா என்ன செய்வேன்? பல்லெல்லாம் தெரியும் அப்படியே. சே, நமக்கு கிடைச்சிருச்சா தொடை பீஸ், அள்ளி பருகுண்டா அப்படின்னு சந்தோஷத்தோட அதை மகிழ்ச்சியோட எப்படி நீ அதை கடிச்சு மென்று ரசித்து ருசிச்சு அதை நீ உட்கொண்டு உன் இருதயத்தில் மகிழ்கிறாயோ, அதே போல் இன்னைக்கு வார்த்தையை நீ உட்கொண்டனா உனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்குன்றார். உட்கொள்ளணும், வார்த்தையை தின்னுன்றார். உட்கொள்றதுன்னு ஜென்டிலாக இருக்குது. நம்ம பச்சையாக கொச்சையாக சொன்னோன்னா வார்த்தையை தின்னு. வார்த்தை என்ன செய்? தின்னுன்னா தான் உனக்கு எனக்கு புரியும். உட்கொள்றதுன்னா தெரியாது, திங்கிறதுன்னா நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம. அதை தவிர வேற எதுவும் தெரிஞ்சில்லை நமக்கு. திங்கிறதுன்னா நைட்டு. அதனால இன்னைக்கு வார்த்தையை திங்கிறோமா, அதுதான் உட்கொண்டதுனால். நான் என்ன படிங்க இன்னொரு வாட்டி. கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன். என்ன வார்த்தை பாருங்க. எனக்கு உண்மையிலே இன்னைக்கு காலையில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொள்ள ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு நீ படிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுதும் சரி, பாடல்கள் பாடும் பொழுதும் சரி, ஆராதனை வேளையில அந்த வார்த்தைகளை உட்கொள்ள கத்துக்கோ. பாடிட்டு இருக்கிற கழுதையை உட்கொள்ளாத, பாடிட்டு இருக்கிற குதிரையை உட்கொள்ளாத, அது மேல மயங்கி திரியாத. அது கழுதையோ குதிரையோ எது பாடுதோ அது வாயின் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை உட்கொள்ள கத்துக்கோ. அந்த ஆராதனை உனக்கு மகிமையா இருக்கும். அவர் என்ன ட்ரெஸ் போட்டு வராரு, அவர் என்ன பெல்ட் கட்டிட்டு வராரு, அவ என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, இதை நீ பார்த்தனா நீ குட்டி சவராதான் போவ. உனக்குள்ள சீர்திருத்தம் வராது. பாடுறவளையோ பார்க்காத. அவ பாடுகிற கருத்து என்ன, வார்த்தை என்ன, அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன கிரியை செய்யும். உண்மையிலே இன்னைக்கு அக்கினியால் நிரப்பிடன்னு பாடினாரா? எத்தனை பேருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது? உள்ள கிடக்கிற நான், எனக்கு கண்ணீர் வருது. ஆண்டவரே உங்களுடைய அக்கினினால என்ன நிரப்பும் பாப்பா. உள்ளன்போட நீ பாடி பாரு, ஆண்டவர் நிரப்புவாருங்க. சும்மா உதட்ட அளவில் பாடிக்கிட்டு ஆராதனை வேலையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிற. உள்ளத்திலின் ஆழத்திலிருந்து பாடு, ஒரு வரியும் உணர்ந்து பாடு, அதை உட்கொள். அப்பொழுது உனக்கு தேவ பலன் கிடைக்கும். உன் ஆவியானவர் நிரப்புவார். புது மனுஷனா மாறுவ, புது மனுஷியா மாறுவ. இதை உட்கொள்ள தெரியாம தான் உட்கார்ந்து கிடக்கிறோம். வார்த்தையை உட்கொண்டால் உனக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வரும். ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாய் நான் போகிறேனே என்று ஒரு உணர்வு வரும், பாவ உணர்வு வரும். அதை உட்கொள்ளாம உதட்டளவில் பாடினா ஒரு உணர்வு வராது. 46 இல்லை
156 நீ கெடுத்துன்னு உட்கார்ந்துருப்ப. அன்பாவிலே, அந்த வேசித்தனத்தின் ஆவி நம்மளை என்ன செய்யும்? வழி தப்பி திரிய பண்ணும். உணர்ந்து பாடுங்கள், உட்கொண்டு பாடுங்கள், ஆராதனையை உணர்ந்து செய்யுங்கள். அதான் சொல்றார், வார்த்தையை கிடைத்த உடனே. எப்படியெல்லாம் கிடைக்கும்னா, வார்த்தை செய்தியின் மூலமாக கிடைக்கும், ஒரு பேசுறவங்க மூலியமா கிடைக்கும், நீ படிக்கிறதின் மூலமா வார்த்தை கிடைக்கும், ஆராதனையில பாட்டு கேட்கறதின் மூலமா வார்த்தை கிடைக்கும். இந்த கிடைத்த உடனே, அதுதான் எரேமியா சொல்றாரு, கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகளை உட்கொண்டேன். எப்படியா வார்த்தையை சாப்பிட முடியும்? அதுக்கு நீ பழகிக்கோ. வார்த்தையை அப்படியே உள்வாங்க, ருசிச்சு ரசிச்சு படி. உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்க, நீ உண்மையிலே அதை சந்தோஷமா அதை உட்கொள்ளும் போது அது மகிழ்ச்சியை தரும், அது இருதயத்துக்கு சந்தோஷத்தை தருங்க. உனக்கு பிடிச்சதை சாப்பிடும்போது எப்படி நீ இருக்கிறியா, அதான் அன்னைக்கு என்னை அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு படிக்கும்போது. அதனால தான் இந்த பாட்டை நான் படித்தேன். இதயம் மகிழ்கின்றன உம் வசனம் உட்கொள்வதால். இந்த வசனத்தை நீ உட்கொள்ளும் போது உன் இருதயம் தானே ஆட்டோமேட்டிக்காக துள்ளி குதிக்கணும், இதயம் மகிழ்கணும். பிரியாணி சாப்பிட்டா எப்படி மகிழ்கிறதோ அதே போல் இன்னைக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்டேங்க வெளியில் வந்து சொல்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அதே போல் வார்த்தையை கேட்கும்போது, இன்னைக்கு சூப்பர் பிரியாணி நான் சாப்பிட்டேன். உண்மையிலே ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து வந்து வார்த்தையை கொடுத்தாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில் நாங்கள் பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு போகும்போது. அந்த வார்த்தை இன்னுமே என்னால் மறக்க முடியல. அந்த பைபிளில் அந்த வார்த்தைக்கு மேலே அவர் தேதியை போட்டு எழுதி வச்சுக்கிறேன், திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு. என்ன பிரியாணி சாப்பிட்டேன்? உண்மையிலே அவர்கிட்ட போய் சொன்னையோ, இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ட திருப்தி எனக்கு. திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்களா? திண்டுக்கல் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். திண்டுக்கல் ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ திண்டுக்கல்லில் பிரியாணி சாப்பிட்ணுன்னே நிறுத்தி வண்டியே மதியானம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு, அதான் ஒரிஜினல், அந்த ஹெட் ஆஃபீஸாக தான் அந்த தலப்பாக்கட்டு பிரியாணியில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். அதனால அந்த மாதிரி அந்த வார்த்தையை நீ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வரும், ரிஃபார்மேஷன் வரும். நமக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வரணும். அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம ஆராதனை வேலையில், ஜெபிக்கிற வேலையில், வார்த்தையை கேட்கிற வேலையில், அந்த வார்த்தை கிடைக்கிற மாத்திரத்திலே அதை உட்கொள்ள ஆரம்பியுங்கள். அது உண்மையிலே உங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிச்சு. அதனால தான் நான் வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இருந்த டினாமினேஷன் நான் பிடிக்கவே இல்லை. நான் இருந்த டினாமினேஷனில் இருக்கிற தலைவர்களை நான் பிடிக்கவே இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை பிடிச்ச நான் உருப்பிட்டேன். நீங்களும் டினாமினேஷனை பிடிக்காதீங்க, உங்கள் சபை தலைவனை பிடிக்காதீங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? ஆண்டுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை பிடியுங்கள். நீங்களும் சந்தோஷத்தை காண்பீர்கள். அதை தான் நான் சொல்லித்தரேன். அன்பாலே, சபை பைத்தியமாக இருக்காத, சத்தியத்தின் மேலே பைத்தியமாக இரு. சபை தலைவரன் மேலே கவர்ச்சிகரமாக இருக்காத. நமக்கு ஒரே நாயகன், கவர்ச்சி நாயகன் நமக்கு யாரு? இயேசு தான். அவரை மட்டும் மகிமைப்படுத்து. எங்கள் அங்கிள், எங்கள் பாட்டம் இருந்தார், எங்கள் பூட்டம் இருந்தார், எங்கள் என்ன கூட நீ சொல்லாத. மனுஷன்தான் எவனா இருந்தாலும். அன்பாலே, மனுஷனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளாதீர்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். வார்த்தையை உட்கொள்ளுங்கள். வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10
34 48 முடிய அந்த வசனத்தை வாசிடுங்க. நான் அதுக்கப்புறம் அதில் உள்ள வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜாதியினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்படுவதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அன்பாலே இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட வேத வசனம் எது என்றால் 35, 34, 35. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கையில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும் எந்த ஜனத்தினாகிலும், அது ரொம்ப அண்டர்லைன், எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த செய்திக்கு தலைப்பு நிறைய கொடுக்கலாம். பேதுருனுடைய கொர்நேலிய வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணின பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்ன நமக்குன்னாக்கா, ஆண்டவருக்கு உகந்தவன் யார்? ஆண்டவருக்கு உகந்தவன் யார்? நீ நானும் ஆண்டவருக்கு உகந்தவனா இருக்கிறோமா? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை நாமளே கேட்டு பார்ப்போம். நான் ஆண்டவருக்கு உகந்தவன் என்றால் பிரியமானவன், அவரால் நேசிக்கப்படக்கூடியவன் நான் இருக்கிறோமா? உகந்தவன், என் இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் மகளாய் நாம இருக்கிறோமா? அவன் தான் உகந்தவன். அப்ப ஆண்டவருக்கு நீ நானும் உகந்தவனா மாறதுக்கு என்ன செய்யணும்? அதை ட்ரை பண்ணலாம்ல. இன்னை வரைக்கும் நான் உகந்தவனா இல்லை, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். இன்னிலேருந்து நான் ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் ஆண்டவருக்கு உகந்தவனாக நான் மாறணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். ஆண்டவருக்கு உகந்தவனாக நம்ம மாறுறது அன்பாவில்லே. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு உகந்தவனாக மாறணும்னா ஒரு 3 ஸ்டெப்பு நீ நானும் செய்யணும். 1, விசுவாசிக்கணும். அவரை என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். வேற யாரையும் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கணும். அடுத்தது அவருக்கு பயந்து இருக்கணும். 2வது ஸ்டெப்பு பயந்து இருக்கணும். யாருக்கு? இயேசுக்கு. மனுஷனுக்கு கிடையாது. இன்னைக்கு மனுஷனுக்கெல்லாம் பயப்படுறோம்.
ஆனால் அவரை தவிர, இயேசுவை தவிர வேற எல்லாருக்கும் பயப்படுறோம். அடுத்தது நீதி செய்யணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீ செஞ்சன்னா நீ நானும் அவருக்கு உகந்தவனா மாறும். இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போறார். விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் கூட. இப்போ நீங்கள்லாம் நான்லாம் விசுவாசத்தினால்தான் தான் இங்கே உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோன்னா இங்கே இருந்திருக்கவே மாட்டோம். வேற எங்கேயா உட்காந்துருப்போம், வேற எங்கேயா நம்ம ஜோலியை பார்ப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, அது ஃப்ளெக்சிபிளாக ஏறும் இறங்கும். அந்த விசுவாசம் சில பேருக்கு கொஞ்சோண்டு இருக்கும், சில பேருக்கு நிறையா இருக்கும். அதனால இந்த விசுவாசத்தை குறித்து நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன் நம்ம உகந்தவனா மாறல? ஏன் இன்னும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? இப்போ உனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கேன். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார்ல, என் ஜெபத்தை கேட்பார்ல, ஏன் இன்னும் கேட்கல? அநேக காரியம் ஏன் இன்னும் நமக்கு சேங்ஷன் ஆகலை? நம்ம கேட்கறது ஏன் கிடைக்கல? நம்ம ஜெபிக்கிறது ஏன் நமக்கு தரல? இந்த ஒரு கேள்வி உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கும். இருக்கா இல்லையா? எல்லாருக்கும். அப்போ அவருக்கு உகந்தவனா மாறிட்டோம்னா அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார்? ஓடோடி வந்து கொடுப்பார். அது உகந்தவனா மாறல, விசுவாசிக்கிறோம், உகந்தவனா அடுத்த ஸ்டெப்பு போல. அன்பாலே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக அலசி ஆராயணும். அவருக்கு பயப்படணும், அடுத்தது அவருடைய நீதியை செய்யணும். நிறைய சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு டைம் இருக்குமான்றது தெரியல. சரி, நேரத்தெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், வார்த்தையை தான் நாங்கள் உட்கொள்ள போகிறோம். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நாங்கள் திங்கிறதுக்கு ரெடி அப்படின்னாக்கா நான் போகிறதுக்கு ரெடி. இல்லை, நான் டைம் பார்ப்பேன் தான், 11:30 கரெக்டாக முடிச்சிடுங்க, எனக்கு வேலை இருக்குது, அடுத்து நான் அமெரிக்கா போகணும், நான் ஆப்பிரிக்கா போகணுன்னாக்கா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, அவரை விசுவாசிக்க வேண்டும்னாக்கா, நேற்று நாங்கள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். அதுதான் தியானிச்சோன்னு நினைக்கிறேன். ரோமர் 4:5 படிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்குகிறவரிடத்தில். நல்லா தெரிஞ்சுங்க, பாவியை யார? நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரொம்ப அருமையான வார்த்தை. பாவியை என்னவாக்குறவர்? நீதிமான ஆக்குறவரிடத்தில். யார் அவரு? இந்த உலகத்திலே ஒருத்தர் தான் பாவியை நீதிமான ஆக்கிறதுக்கு தகுதி உள்ளவர், அந்தஸ்து உள்ளவர். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற எந்த தெய்வமும் கிடையாது. நல்லா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். நீ தெய்வம்னு நம்பிட்டு இருக்கிற எந்த தெய்வமும் உன்னை நீதிமான ஆக்க முடியாது. ஒரே தெய்வம். ஏன்? உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்துக்காக எல்லா பாவத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு பாவ பலியாக மாறினவர் அவர் ஒருத்தர் தான். வேற எந்த தெய்வம் மாறல. தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தெய்வம் அல்ல. ஒரே தெய்வம் இயேசு. உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான ஆக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவரை விசுவாசிக்கணும். நீ அவரை விசுவாசித்தாலே நீ நீதிமானா மாற. என்னன்னு விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், அதுதான். அதில் தான் கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்றோம். இயேசுவை விசுவாசிக்கணும். என்னென்ன? என் பாவத்திலிருந்து அவர் தான் என்ன விடுதலையாக்கினார். நீ கிரியை செய்யறதுனாலேயோ அல்லது உன்னுடைய கிரியினாலேயோ உன் பாவம் நிவர்த்தி ஆகாது. நீ விசுவாசித்தா உன் பாவம் நிவர்த்தி ஆகுன்ற. அடுத்தது இங்க வாங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43க்கு வாங்களேன்.
இப்போ இந்த பேதுரு ஒரு புறஜாதி கூட்டத்தான். இந்த கொர்நேலியு அவன் வீட்டில் தன்னுடைய சொந்தக்காரங்க, உறவின் முறையார், அடுத்தது நண்பர்கள், இவங்களெல்லாம் கூட்டி வச்சு பேதுரை கொண்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறான். பேதுரு மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மீட்டிங் கொடுத்து அந்த வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிறான். உட்கார்ந்தவங்க யாருமே இயேசுவை அறியாதவர்கள். அங்கே உட்கார்ந்தவங்க யாருமே இயேசு என்னன்னு யாருன்னே தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க, அங்கே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஒருத்தரை, அங்கே யூதா தேசத்தில் இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்பட்டதுதான் இயேசுவை யாரும் ஏற்றுக்கொண்டவங்களே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் பேதுரு பேசுறாரு. அவர் என்ன பேசினார் பாருங்க, 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அவரை விசுவாசிக்கிறவன், எவரை? இயேசு கிறிஸ்துவை நீனு ரட்சகர், அவர் தான் விடுவிக்க வந்தவர், அவர் தான் மேசியா, அவர் தான் என் பாவத்துக்கு பிரயாச்சித்தமா வந்தவர், என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர் என்று நீ விசுவாசித்துகிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அவருடைய நாமத்தினாலே நீ பாவ மன்னிப்பை பெறணும்னா, நான் சொல்லல, பேதுரு சொல்றார், நான் சொல்லல, அவரை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சுட்டாங்க. ஐயா, இன்னைக்கு நான் தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சுட்டான்னொன்னே எனக்கு என் மதத்தை சார்ந்த, நான் இந்து மதம்னு சொல்லிக்கிறேன், பிறந்ததெல்லாம் இந்து மதம்னு நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா இந்து மதத்தில் இருந்ததுனால நான் இந்துன்னு சொல்கிறேன். இந்து மதத்துக்கு குறித்ததான ஒரு வேத நூல் இருக்குது. அந்த வேத நூல் ரிக்வேதம் என்று சொல்லுவார்கள். யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த வேத நூலில் இந்த தீர்க்கதரிசியை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதே இயேசு கிறிஸ்து பாவ பிராயச்சித்த பலியாக வருவார், அவர் உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் மொத்தத்துக்கு தான் மேலே ஏற்றுக்கொண்டு தன்னையே எக்கினமாக கொடுப்பார். எக்கினம் என்றால் பலி, தன்னையே பலியாக செலுத்துவார். அந்த ஒரே பிரஜாபதி தான் இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த பிரஜாபதினு அங்க எழுதியிருக்கு தீர்க்கதரிசிகள். நாட் ஓன்லி கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் எழுதல, இந்த யூதர்கள் மத்தியில் அந்த புத்தகத்தில் தீர்க்க தரிசன புத்தகம்னு சொல்றோம். பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சிறிய தீர்க்க தரிசன புத்தகம்னு ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. யூதர்கள் ஃபாலோ பண்ற புத்தகம், அதுல மட்டும் எழுதல. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் உலகத்தினுடைய பாவத்தை தீர்க்க வந்த பிரஜாபதி என்று என்னுடைய நான் சார்ந்திருந்த இந்து மதத்திலும் அதில் உள்ள புத்தகத்திலும் வேத புத்தகத்திலும் அதில் உள்ள தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ நான் அவங்கள தீர்க்க தரிசனம் தான் நம்புவேன். அந்த பிரஜாபதிக்கு 9 அடையாளங்கள் இருக்கும் என்று அவர்கள் அடையாளம் காமிச்சிருக்கிறார்கள். எல்லாம் கண்டவன்லாம் பிரஜாபதி ஆயிட முடியாது தம்பி. இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு வரக்கூடிய பிரஜாபதிக்கு 9 அடையாளங்கள் இருக்கும், 9 அம்சங்கள் இருக்கும். அவர் தான் பிரஜாபதி, அவர் தான் உலகத்தினுடைய மக்களை மீட்க வந்தவர் என்று ரிக்வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது. அந்த 9 அடையாளம் என்ன தெரியுமா? அவர் கன்னிக்கு மகனாக பிறக்க வேண்டும், அவர் காட்டி கொடுத்து கொல்லப்பட வேண்டும், அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட வேண்டும், அவருக்கு 5 காயங்கள் ஏற்பட வேண்டும், அவர் மரத்தில் ஏற்றி கொல்லப்பட வேண்டும், அவருடைய ஆடைகள் 4 பூசாரிகளால் பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும், அவருடைய கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது, அவருடைய மாமிசமும் இரத்தமும் புசிக்கப்பட வேண்டும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 9 யாருக்கு இந்த அடையாளங்கள் நிறைவேறுகிறதோ, 9 அடையாளம், ஒரு அடையாளம் 2 அடையாளம் நிறைவேறினா அவங்க கிடையாது. இந்த 9 அடையாளங்களும் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிந்ததோ அவர்தான் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை போக்க வந்த பிரஜாபதி. இது கிறிஸ்தவ நூலிலே எழுதவில்லை, யூதர்கள் நூலிலே எழுதவில்லை. இந்து மதம் என்று மாரடித்துக் கொண்டு நாம் வாழ்கிறோமா? இந்த நாட்டிலே எழுதின இந்து மதத்தினுடைய ரிக்வேதத்தில் எழுதப்பட்ட இந்த 9 அடையாளம் பிரஜாபதியினுடைய அடையாளம் யாருக்கு நிறைவேறியது? பைபிளே படிக்காதவன்கிட்ட போய் கேட்டா கூட இது இயேசுவுக்கு நிறைவேறின மாதிரி இருக்குன்னுவான்.
நான் கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறான். ஏன் அப்போ அடுத்த கேள்வி கேட்பேன், பைபிள் படிச்சிருக்கிறியாண்ணா? இல்லை, எனக்கு தெரியாது. பைபிளே படிக்காதவன் கூட இயேசுவுக்கு தான் நிறைவேறிக்குன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது? மதவெறியினால கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானே, கிறிஸ்தவ மதம் என்று மதவெறி பிடித்து அலையாத, இஸ்லாம் மதம் என்று மதவெறி பிடித்து அலையாத, யூத மதம் என்று யூத மதம் பிடித்து அலையாத, இந்து மதம் என்று இந்து மதம் வெறி பிடிச்சு அலையாத. மதம்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தினது, ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. உலக மக்களுக்கு அவர் பிராயச்சித்த பலியாக வந்தார். அவரை நீ விசுவாசிக்கிறியா? பிளைனா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆமே, நீ நீதிமானா மாறுவ. அவர் எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிற? என் பாவத்திலிருந்து நீ ஆட்டை வெட்டினாலும் மாட்டை வெட்டினாலும் உன் பாவம் நிவர்த்தி ஆகாது. இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், எலுமிச்சம்பழத்தை வெட்டினா நம்ம பாவம் நிவர்த்தி ஆகிடும், கோழியை வெட்டினா நிவர்த்தி ஆகிடும். எது வெட்டினாலும் நிவர்த்தி ஆகாது. அதனால்தான் இன்னைக்கு தோமா வந்த பிறகு, இந்தியாவுக்கு வந்த பிறகு பலிகள் நிறுத்தப்பட்டது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. தோமா இந்த தேசத்துக்கு வந்தார், இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் வெட்டி வெட்டி பலி செலுத்துவாங்க, தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக. இன்னும் ஒரு படி போச்சுன்னா நரபலியே கொடுக்குறான், மனுஷனே பலி செலுத்துறான், குதிரையை பலி செலுத்துறான், யானையை பலி செலுத்துறான். தோமா வந்த பிறகு பலிகள் நிறுத்தப்பட்டன. இந்திய தேசத்திலே பலிகள் நிறுத்தப்பட்டன. ஏன்? எப்பா உனக்காக ஒருத்தர் பலி ஆயிட்டார்ப்பா, நீ இனிமே பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவரை விசுவாசித்தால் போதும், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லித்தரார். இன்னைக்கு இதுதான் பேதுரு சொல்றார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி எழுதியிருக்கிறார்கள். அவரை குறித்தே எழுதுகிறான், இயேசுவை குறித்தே எழுதியிருக்கிறான். என்னன்னு? நீ அவரை விசுவாசித்தால் உன் பாவம், என் பாவம் மன்னிக்கப்படும் என்று. நாம் என்ன செய்யறோம்? அன்பாலே, இன்னைக்கு நம்ம நீதிமானாய் மாற ஆண்டவர் நம்மை பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நம்ம விசுவாசிக்கணும், வாயால் அறிக்கை பண்ணணும். அதனால தான் நான் டெய்லி, நேற்று கூட நான் சொன்னேன், ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை டெய்லி காலையில் ஏந்திரிச்சு அல்லது ஒரு வேலைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ஒரு தடவையாவது ஏசாயா 53 தயவு செய்து படியுங்கள், வாயை விட்டு. நல்லவன் மண்டையில ஏத்திக்கோ, அலட்சியம் பாராட்டாத. வார்த்தை வரும்போது உட்கொள்ள கற்றுக்கொள். நான் உட்கொண்டேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தினமும் காலையில் ஏந்திரிச்சு அதை வாசிச்சு அதை அறிக்கையிடு, விசுவாசித்து அறிக்கையிடு. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இயேசு ஆண்டவர் பலியாயிட்டார். நான் விசுவாசிக்கிறேன். என் பாவம், அக்கிரமம், குற்றம், மீறுதல் எல்லாத்தையும் மன்னித்துட்டார். நான் நீதிமானாய் மாறிவிட்டேன் என்று நீ டெய்லி அறிக்கையிட்டு பாரு. பிசாசு வெக்கப்பட்டு ஓடிடுவோம். உன்னை பிடிச்ச பிசாசு, உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பிசாசு உன்னை விட்டு விலகணும்னா நீ இதை டெய்லி வாசித்து டெய்லி அறிக்கையிடு. நீ பரிசுத்தவானாய் மாறிடுவாய், நீ நீதிமானாய் மாறிடுவாய். இந்த காலை வாங்கி இந்த காலை கோட்டை விட்டுட்டு போனா ஓம்பாடாச்சு. இதை எத்தனையோ வருஷ கணக்கில் நான் கூறிக்கொண்டு வருகிறேன். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு கை தான் தூக்குது, மீதி கையெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். தயவு செய்து நீ நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படித்து வாயால் அறிக்கையிடு. ஏசாயா 53க்காக எத்தனை பேர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் தெரியுமா? இந்த சபை எல்லாம் போப்பாண்டவர் கையில வந்தது. அப்ப வேதத்தை யாரும்
டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க. இந்த வேத வசனம் இருக்குல்ல, பைபிள், இந்த பைபிளை யாரும் மொழியாக்கம் பண்ணி அவங்களுடைய லாங்குவேஜில் படிக்கக்கூடாது. அது புனிதமானது, அது புனிதம் கெட்டு போயிடும். அதனால இந்த வேத புனிதமான நூலை யாரும் வழியாக்கம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் சட்டம் போட்டு மக்களை முட்டாளாக்கி வைத்திருந்தாங்க. அதிலிருந்து வந்தவர் தான் வெளியில மொழியாக்கம் பண்ணி, அது ஆங்கிலத்திலே மொழியாக்கம் பண்ணி உலகம் முழுவதும் பரப்பினார் மார்ட்டின் லூத்தர். அதுக்காக அவர் தலைக்கு விலைய வச்சாங்க. எத்தனையோ $1,00,000 அவன் தலையை உயிரோடு எடுத்து வந்தாலோ அல்லது சாவடிச்சு அவன் தலையை கொண்டு வந்தாலோ இத்தனை $1,00,000 தரேன்னு சொன்னார் அந்த போப்பாண்டவர். அவர் சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நேற்று சொன்னேன் நான், இருந்தாலும் இன்னைக்கு சொல்கிறார். அங்கே சபையில் மட்டும்தான் புத்தகத்தை, அந்த வேத புத்தகத்தை படிப்பாங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வேதெல்லாம் வரிச்சிட்டு வருவாங்க. அப்படி படிக்க படிக்க ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு வாசிச்சாங்கன்னா நாளைக்கு என்னத்தை படிக்கணும்? 53 படிக்கணும். 53 படிக்க மாட்டாங்க. அங்கிருந்து அப்படியே ஜம்ப் ஆகி 52லேருந்து 54க்கு போயிடுவாங்க. 53 சென்சார் கட் பண்ணுவாங்க, படிக்கல. 53 படிச்சுட்டு நீ அதை காதால வாங்கிட்டா நீ ரட்சிக்கப்பட்டுருவாய், நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்ற அந்த ஒரு கெட்ட எண்ணத்துல 53ஆம் அதிகாரத்தை படிக்க கூடாது என்று சட்டம் போட்டவங்க போப்பாண்டவர். இதெல்லாம் வரலாறு சொல்லுது. திருச்சபை வரலாற்றை எடுத்து படியுங்கள். ஆதி திருச்சபை வரலாற்றிலிருந்து திருச்சபை எப்படி எப்படியெல்லாம் உருமாறி வந்திருக்கிறது என்பதை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிக்காத ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை படிச்சாங்க. ஒரு 12, 12, 13 வயசு பொண்ணு அம்மாட்ட கேட்குது, ஏமா தப்பா படிக்கிறாரு, நேற்று 52ஆம் அதிகாரத்தை படிச்சாரு, அதுக்கு விளக்கம் சொன்னாரு இந்த பாஸ்டர். இன்னைக்கு 53ஆம் அதிகாரத்தை படிக்கிறதுக்கு பதிலாக 54ஆம் அதிகாரத்தை படிக்கிறாரு, என்னென்ன அதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் போப்பாண்டவர், ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, போப்பாண்டவர்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய கட்டளை. எந்த ஆண்டவருடைய கட்டளை? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனா இருந்த போப்பாண்டவருடைய கட்டளைய ஆண்டவருடைய கட்டளைன்னு சொல்றார்கள். அறியாத ஜனங்கள். இவளுக்கு தூக்கம் வரல. நைட்டு 12 மணி ஆச்சு. நேரம் ஆலயத்துக்கு வந்த அந்த பெரிய புத்தகமாக இருக்கும், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் வேத புத்தகம் அந்த காலத்தில் செடி. அதில் 53ஆவது பக்கத்தை அப்படியே கீச்சிட்டு அதிகாரத்தை வீட்டில் நைட்டில் படிக்கிறா விளக்கு வெளிச்சத்தில். 53 படித்த உடனே இயேசு கிறிஸ்துவை அவள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். தாயார் இடத்துல காட்டினா 53ஆம் அதிகாரத்தை படித்தோடனே, ஐயோ இவர் தான் நமக்காக மரித்தவரா, இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அவன் வீட்டுக்காரன் ஏஞ்சி பார்த்துட்டான், அட பாவிகளா, திருட்டு பேமானிகளா, போப்பாண்டவர் சொன்ன சட்டத்துக்கு நீங்கள் மீறியான்ட்டு. அவன் உண்மை விளிம்பி, அவன் ஒரிஜினலாக பரலோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவன். அவன் நேராக போனான், போப்பாண்டவர்கிட்ட சொல்லிட்டான், என் மனைவியும் என் மகளும் 53ஆம் பக்கத்தை கீழ்ச்சிட்டு அதிகாரத்தை படிச்சுட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க அவங்க அப்படின்னு. அவங்கள கொலை, அவங்க அந்த மாதிரினாக்கா உயிரோடு எரிக்க வேண்டும். அன்பாலே பொதுவாக மக்கள் எல்லாரும் எதிர்க்கும் ஊரை கூட்டி ஒரு தூணில் அம்மாவையும் பொண்ணையும் கட்டி வச்சு சுற்றி அக்கினியை ஏற்பி அவங்கள உயிரோடு எரிச்சாங்க. அப்படிப்பட்ட 53ஆம் அதிகாரத்தில் அவங்க ரட்சிப்பை பெற்று அவங்க இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்னைக்கு நீ நானும் ரட்சிப்பை பெறணும்னா, நமக்குள்ள விசுவாசம் வளரணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அதுலேயும் டாக்டர் ஜெய்சிங் அவங்க முழங்காலில் நின்று 53ஆம் அதிகாரத்தை சாவர வரைக்கும் வாசித்து செத்து போயிருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. முழங்காலில் நின்று தான் வாசிப்பாராம் டாக்டர் ஜெய்சிங், அவர் சொன்னது தான். அதுலேருந்து நானும் அதில் முழங்காலில் நின்று தான் வாசிக்கிறேன். காலையில் ஏஞ்சோடனே முழங்காலில் நின்று ஏசாயா 53 வாசி தான் அடுத்த வேலை எனக்கு. வாயால் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சமம். ஆண்டவரே, என் பாவத்துக்காக, என் குற்றத்துக்காக, என் மீறுதலுக்காக நீர் பாவமானீர், நீ சாபமானீர், உம்முடைய ரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன், உம்முடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன், உம்முடைய தழும்புள்ள கரம் என்னை ரட்சித்தது என்று சொல்லி அறிக்கையிட்டு அதை நாம் ஜெபிக்கும் பொழுது, அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் நீதிமானாய் மாறுகிறோம். அன்பான்லே, அடுத்தது இன்றைக்கு பார்க்கிறோம், அவருக்கு பயந்து எப்படி விசுவாசிக்கணுன்றதை கற்றுக் கொடுத்தாச்சு.
இதுக்கு மேலே நீ என்ன விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணுன்றத நீ புரிஞ்சுக்கோ, அந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணிக்கோ. அடுத்தது அவருக்கு பயந்து இருக்கணும். அன்பாலே இன்னைக்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன, அந்த பயத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு. பயம்னா என்ன, கிடுதாங்கிறது இல்லை, அப்படியே நடுங்கிட்டு உக்காந்து இருக்கிறது கிடையாது. புரியுதா? அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா அழகா நீதிமொழிகள் 8:13 அழகா சொல்றார், படிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமாங்க, நீ எந்த அளவுக்கு தீமையை வெறுக்கிறியோ. தீமைன்னா எதுங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தீமை, மீன் குழம்பு சாப்பிட்றது தீமை, கூழ் குடிக்கிறது தீமைங்க, வெங்காயம் சாப்பிட்றது தீமைங்க, கீரை சாப்பிட்டா தீமைங்க. இதை வெறுக்கிறதா? தீமைன்னா என்ன? ஹலோ சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பார்ப்போம். ஒருத்தராக சொல்லுங்க. அடுத்த பொருளை இச்சிப்பது தீமையா? ஐயா சொல்லிட்டார், ரைட்டு. அடுத்த தீமை சும்மா சொல்லுங்களேன், தீமையை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு என்னதான் தெரியுதுன்னு பார்ப்போம். அடுத்தவன் பொருள்ன்றதை விட அடுத்தவன் பொண்டாட்டின்றது இன்னும் பச்சையாக சொல்லுங்க. அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படுறதே தீமை இல்லை? அப்படி சொல்லுங்க, அப்போதான் உரைக்கும் நமக்கு. அடுத்தவன் பொருள்னா சரி ஏதோ பேனான்னு நினச்சிப்பான் அவன். எப்படி? அடுத்தவன் பொருள்னா வாட்சின்னு நினச்சிப்பான். அடுத்தவன் பொண்டாட்டியை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அன்போல இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தீமைன்னா என்னன்னே தெரியாம இருக்கிற வெள்ளாடுறியா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர்கிட்ட வெள்ளாடாதீங்க. இன்னைக்கு அதை நீதி செக்ஷன்ல பார்க்கும்போது பார்ப்போம். பயம்னாக்கா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு பயந்து இருக்கிறோம். ஏன் அரசாங்கத்துக்கு ஏன் பயப்படுறோம் சொல்லுங்க? சட்டம். என்ன சட்டம்? வரி கட்டலைன்னா உனக்கு என்னது? ஜெயில் தண்டனை. கொலை செஞ்சா உனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். திருடுனா 10 வருஷம் கடுங்காவல் கிடைச்சாலும் கிடைக்கும். ஸோ அடுத்தவன் சொத்தை அபகரிச்சா என்ன தண்டனை கிடைக்குமோ அது ஈபிகோ படிச்சுட்டு வந்தால் தான் தெரியும் நமக்கு. ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு. போலீஸ் வரும், நம்மளை அரெஸ்ட் பண்ணும், ஜெயிலில் போடும், நீதிபதி விசாரிப்பாங்க, தண்டனை கிடைக்கும். அதனால் சட்டத்திட்டத்துக்கு பயந்து இருக்கிறோம். பயந்து வாழறோமா இல்லையா? இன்னைக்கு பயப்படாத வாழறோம்லாம் எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். தப்பு பண்ணிட்டு பயந்து வாழறோம் நாட்டில் இருக்கிறோம். அப்போ அதே போல தான் நீ எப்படி கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறியோ, தண்டிச்சிருவோம் அப்படின்னு கண்டிச்சிரும், நம்மளை தூக்கி உள்ள போட்டுருன்னு பயப்படுறியோ, அதே போல தான் ஆண்டவருடைய தண்டனை வரப்போகிறது. அதுக்கு நீ என்ன செய்ய? இப்பயே பயப்படு. அப்ப தீமையை விட்டு விலகும் பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய். அந்த பரலோக கவர்மெண்ட்டுக்கு பயப்படு. நீ பரலோக கவர்மெண்ட்டுக்கு பயந்தன்னா பூலோகத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நீ அழகா நீ பயப்படாமே வாழலாம். இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட்டையும் வரி ஏய்ப்பு செய்யறாங்க பயப்படாம? செய்யறாங்களா இல்லையா? வரி ஏய்ப்பு அது ஒரு பெரிய தண்டனை, குற்றம். கவர்மெண்ட்டை ஏமாத்துறது. இன்னைக்கு அதே போல அரசாங்கத்தை ஏமாத்துறது நீ பரலோகத்தை ஏமாத்துறதுக்கு சமம். அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறதும் பரலோகத்தை நீனே சட்டத்தை மீறதுக்கு சமம். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து சட்டத்திட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கிறதா பயந்து நடக்கிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா இதான் அர்த்தம். துணிகரமா பாவம் செய்யறது தவறு. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரி, இன்னைக்கு நான் 2ஆம் தேதி. இன்னைக்கு எத்தனை பேர் 2ஆம் தேதி 2வது நீதிமொழிகளை தியானிச்சிங்க? இல்லை 2 கை 3 கை தான். மற்றவங்களாம் என்னதான் சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிடலையான்னு தெரியல. பாவம். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழியை படிங்க சொல்லியாச்சு.
ஒரு நாளைக்கு ஏசாயா 53 படிங்க சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பரமண்டல ஜெபம் பண்ணுங்க சொல்லியாச்சு. நாங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டா நாங்கள்லாம் ஆண்டுடைய பிள்ளையாய் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள்லாம் அங்கே போகிறதுக்கு விரும்பலைன்னு உட்காந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அன்பாவில்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்லி கொடுத்தாச்சு. கீழ்ப்படியாதும் உங்களுடைய சௌரியம். நீங்கள் படிஞ்சா படிங்க, படியாருன்னா போங்க, அது உங்கள் சௌரியம். நீதிமொழிகள் இன்றைக்கி நான் 2ஆம் அதிகாரத்தை 2ஆம் தேதியில் வாசித்தேன். அது நான் வழக்கமாக கொண்டு இருக்கிறேன். நீ கீழ்ப்படின்னு அவசியம் கிடையாது இல்லையா? நான் மனுஷன், எனக்கு எவனோ ஒருத்தன் மனுஷன் சொல்லி கொடுத்து நான் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்லி கொடுத்ததில்ல நீ கேட்பியா? கேட்க மாட்டேன். நீ அதி புத்திசாலி நீங்கள்லாம். அதனால் நீங்கள் உங்கள் மனம் போன போகலே போங்க, ஜபாஷ், நல்லது, போய் சேருவீங்க சேர வேண்டிய இடத்துல. உங்கள் இஷ்டப்படி நடங்க, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வாசித்தேன், படிங்களேன், அதை எடுத்து கொஞ்சம். அப்பொழுது அப்படின்னு வரும் நீதிமொழிகள். அப்பொழுது கர்த்தருக்கு பயம் இன்னதென்று அறிவீர்கள்னு ஒரு எத்தனை வசனம் படிங்க? 5ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம். அப்பொழுதுனா எப்பொழுது? அதை படிச்சுட்டு படிங்க. அப்பொழுதுன்னா எப்பொழுது? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று அறிந்துன்றா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு பயப்படுறோம், கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறோம், போலீஸுக்கு பயப்படுறோம், சாதா மனுஷனுக்கு பயப்படுறோம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் பயப்பட மாட்டோம். துணிகரமாக நெஞ்சை நிமித்திட்டு இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்பொழுது படிங்க இன்னொரு வாட்டி. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எப்பொழுதுங்க? கொஞ்சம் மேல உள்ள 2 வசனத்தை படிங்க. நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுற. நல்லா புரிஞ்சுக்கோ. தீமையை விட்டு விலக நான் கர்த்தருக்கு பயப்படுற, என் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நான் கர்த்தருக்கு பயப்படுற, ஆட்டோமேட்டிக்காக நீ பயப்படுற. அப்போ வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம வார்த்தையை நீ புறக்கணித்தா நீ கர்த்தருக்கு பயப்படல, துணிகரமாக இருக்கிற, நெஞ்ச நிமித்துற, காலை தூக்குற. இன்னைக்கு காலையில் தான் டிவோஷன். என் கூடவே இருக்கிறவன் என் மேலே குதிங்காலை தூக்குவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நடந்ததுன்னாரு ஏசாண்டவர் யோவான் 13. யார் குதிங்காலை தூக்கணுமா? யூதாசு. காட்டி கொடுத்தவன் யாரு? யூதாசு. கல்லால் அரைஞ்சவன் யாரு? யூதாசு. சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தவன் யாரு? யூதாசு. நீ நானும் இயேசுகிட்ட தான் இருக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். யூதாசை போல ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் இப்படி சொல்லி தர்றாரு உனக்கு. அவனை போல நீ மாறிடாத, குதிங்காலை தூக்கிறவனா மாறாத, ஆண்டவருக்கு பிரியமானவனாய் உகந்தவனாய் மாறு. அதுக்குதான் இப்படி சொல்றார். குதிங்கால தூக்கிறவனா மாறினா உனக்கு பாவம். அவன் ஆண்டவர் அதில் எழுதுறார், அவனுக்கு ஐயோ அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமே என்றார். ஏன் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த கதியை அடையணும்? இன்னைக்கு அந்த ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார் காலையில் டிவோஷன்ல. குதிங்காலை நான் தூக்காதவனாய் மாறணும் ஆண்டவரே, உன்னை விசுவாசிக்கிறவன் நான் தப்பி தவறி கூட என் காலை என்ன செய்யக்கூடாது? தூக்கிடக்கூடாது குதிங்காலை உனக்கு விரோதமாய். அப்ப விரோதமாய் தூக்குறன்னா எப்போ? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாலே நீ தூக்குறன்னு அர்த்தம், அவருக்கு பயப்படலன்னு அர்த்தம். இப்போ அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்று இருக்கிறோமா? ஏசாயா 66:2 படிங்க. ஏசாயா 66:2. இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எது யாரை பார்ப்பாரா? இந்த வசனத்துக்கு நடுங்காம நீ துணிகரமா போனா ஆண்டவருக்கு பயப்படுற பயத்துல நீ வளரலன்னு அர்த்தம். வசனத்துக்கு நீ நடுங்கணுன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்று அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? அதில் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன?
வசனத்துக்கு நடுங்கு. அவ்வளோதான் என்னால் சொல்லி கொடுக்க முடிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வசனத்துக்கு நீ நடுங்குனா நடுங்கு, நடுங்காட்டினா போ. நீ துணிகரமாக இருந்தா இரு, முதுவை காட்டினா காட்டு, நீ காலை தூக்குனா தூக்கு, கையை தூக்குனா தூக்கு, எதையா தூக்கிக்கோ. வசனத்துக்கு நடுங்கு, வசனத்தை உட்கொள், வசனத்தின்படி வாழு, வசனத்தின்படி நீ நட, வசனத்துக்காக முக்கியத்துவம் கொடு, வசனத்தையே நீனு சுவாசி. அப்ப நீனு கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று அறிந்து கொள்வாய். அன்பாவில்லே, இந்த வசனத்தை விட்டு நீ வெளியில போனா நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு அர்த்தம். அன்பாவில்லே, கர்த்தருக்கு பயப்படுறன் தான் அவருக்கு உகந்தவன். இப்போ புரியுதா யார் உகந்தவன்ட்டு? நீ விசுவாசிக்கிற, நானும் விசுவாசிக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ பயப்படுகிறாயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ, நீ நானும் உகந்தவனாக மாறும். அதுதான் ஒரு ஞாபகத்துக்கு வருது ஒரு வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். மத்தேயு 5:19 படிங்க. இருமா மைக்கில் படிக்கட்டும். மீறி சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். ஆமா, இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நீ நானும் போனோம்னா ஆண்டுடைய வார்த்தையை கை கொண்டு நாம் நடப்பதோடு இல்லாமல் அநேகருக்கு சொல்கிறது தான் நமக்கு மேலே வந்த கடமை. அன்பாலே, இன்னைக்கு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தேவை. அப்போ தான் ஆண்டவருக்கு உகந்தவனாக மாற முடியும். இப்போ 3வது காரியம் நீதி செய்யணும். நீதின்னா என்னங்க? நீதி அப்படின்னாக்க ரோமர் 10:3 படிங்களேன். நீதியிலே 3 விதமா இருக்குது. நல்லா படிச்சுங்க. இது 10:3 படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு நீதி, சுயநீதி, தேவ நீதி 3 விதமா பிரிக்கலாம். நீதி, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட நீதிமானா இருக்கிறான், நீதியில வாழறான், நேர்மையா இருப்பான். ஏற்றுக்கொள்ளாதவன் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவன் நீதியில் இருப்பான். தட் இஸ் ஜென்ரல் நீதி என்பது ஒரு பொதுவான நீதின்னு இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கக்கூடாது, இதெல்லாம் நீதி. சுயநீதி என்றால் என்ன? சுயநீதி உன் மனசுல என்ன சொல்லுதோ அதுதான் சுயநீதி. இப்ப ஆபிரகாம் இருக்கிறாரு, நிறைய அவருக்கு மனைவி, குறைஞ்சது 3, தெரிஞ்சது வெளியில தெரிஞ்சது 3ன்னு வச்சுக்கோ. நான் ஏன் 3 மனைவியை கட்டக்கூடாது? ஆபிரகாம் கட்டினார்ல, ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிட்டார்ல 3 மனைவியை, நான் பண்ணக்கூடாதா? இது யார் நீதி? சுயநீதி. கட்டிக்கோ. நீ 3 கட்டுறது நான் 10 கூட கட்டிக்கிட்டு வாடா, யார் வானா? இந்த மாதிரி உன் மனசுல எது எதெல்லாம் நல்லதுன்னு படுதோ அதுதான் சுயநீதி. தப்பே பண்ணாலும் உன் மனசாட்சி சொல்லலாம், இது தப்பு இல்லடா கண்ணா, ரைட்டை நீ கரெக்டாக துணிஞ்சு செய்ய அப்படின்னோம். அதை மாதிரி நீ செஞ்சிட்டு இருப்ப. அது பேர் என்னது? சுயநீதி. அடுத்தது ஒரு நீதி இருக்கு, தேவ நீதி. அது தேவ நீதினா, நீதிக்கும் தேவ நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் கொஞ்ச நாளாக தான் கண்டுபிடிச்சேன். தேவ நீதி என்பது அதிக நீதி. என்னது? நீதி, சுயநீதி, அதிக நீதி. அந்த அதிக நீதி தான் இன்னைக்கு தேவ நீதின்னு சொல்றார். படிங்கள் ஏசாயா 56:1. ஏசாயா 56:1. கர்த்தர் சொல்லுகிறார்,
நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. அவருடைய நீதி இப்ப சமீபமா வெளிப்பட போது நீதியை செய்யுங்கள்ன்ற. நீதியை ஏன் செய்யணும்? அதனால இன்னைக்கு ஆண்டுடைய நியாய தீர்ப்புல நீ தப்பிக்கணும்னா நீதியை செஞ்சாதான் நீ நியாய தீர்ப்புல தப்பிப்ப. நீ அநீதியை செஞ்சா தண்டனை. எப்படி அரசாங்கம் ஒரு தண்டனை போடுது? திருடாத, திருடுனா தண்டனை. அப்ப திருடாத இருக்கிறது நீதி, திருடுறது அநீதி. இப்போ அதே போல தான் பரலோகத்திலேருந்து நமக்கு நியாய தீர்ப்பு வரும்போது அவருடைய தேவ நீதியில் நீ நானும் நடந்துக்கிறோமான்னு பார்ப்பார். உன் சுயநீதியில் நடந்தாலும் தண்டனை, சாதாரண நீதியில் நடந்தாலும் தண்டனை. எந்த நீதியில் நடக்கணும்னு நினைக்கிறாரு? தேவ நீதியில் நீ நான் நடக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்கு உகந்தவனாக மாற முடியும். அன்பாவிலே இன்னைக்கு செப்பன்யா 2:3 படிங்களேன். செப்பன்யா 2:3. நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். பக்கம் சொல்லுங்க. அது 1087 பக்கம் சொல்லிட்டு படிங்க. அடுத்தவங்களும் எடுக்கிறதுக்கு வாட்டமாறு. 87. இப்ப நிதானமா படிங்க. செப்பன்யா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, நம்ம தான் அது. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். யாரை தேடணும்? இயேசு தவிர வேற எதையும் தேடாது இந்த உலகத்தில். ஆண்டவரை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். எதை தேடுங்களா? ரொம்ப அருமையா சொல்றார் பாருங்க. இன்னைக்கு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார் உயிரோடு இருக்கும்போது. அப்ப மனத்தாழ்மையை தேடுகிறோமா? நீதியை தேடுகிறோமா? இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் உண்மையிலே சொல்றேன், நீதியை தேடுங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:33. எனக்கு எல்லாம் குறைவாக இருக்குது ஆண்டவரே, நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் குறைவுபட்டு இருக்கிறேன், வியாபாரம் இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப பண கஷ்டத்தில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு நான் கதரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்தார். ஃபார்முலான்றது சத்தியம். ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:33 படி செய்டா, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்டான்னார். இன்னைய வரைக்கும் நான் அதை செய்கிறேன். ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது பட்சமாக வச்சு தேடுகிறேன். 2ஆம் பட்சம் 3வது பட்சம்லாம் கிடையாது. பட்சம் இதுதான். இதுதான் எனக்கு பொண்டாட்டி, இதுதான் எனக்கு பிள்ளை, இதுதான் எனக்கு குடும்பம், இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் அடுத்தது தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்னுடைய குடும்பம்லாம். முதல் பட்சமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு அதை தேடினதுனால்தான் இன்னைக்கு அதிக நீதியை நான் கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் பயின்ற 7 வருஷமாக பைபிள் காலேஜில் படிக்கிறேன், அநேக பைபிள் காலேஜ், அதெல்லாம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கல அதிக நீதியை. என்னுடைய சிலபஸ், என்னுடைய எத்தனை பேப்பர் படிச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட 100கணக்கான சப்ஜெக்டை படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு அதிக நீதியை தேட கற்றுக் கொடுக்கவில்லை. ஓப்பனா சொல்றேன். எந்த யூனிவர்சிட்டி, எந்த பைபிள் காலேஜையும், எந்த ஒரு சர்ச்சையும், எந்த ஒரு சபையும், நான் வாழ்ந்த சபையும் எனக்கு நீதியை கற்றுக் கொடுக்கவில்லை, அதிக நீதியை தேடும்படி. பரலோகம் கற்றுக் கொடுத்தது அதிக நீதியை தேடும்படியாக. அந்த அதிக நீதி தான் தேவனுடைய உகந்தவனாய் ஒன்னை என்னை மாற்றும். அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த அதிக நீதியை கற்றுக்கொள்ள. அப்ப நீதியை தேடினாதான் அதிக நீதியை நீ கண்டுபிடிக்க முடியும். ஒன்னை தேடினாதான் ஒன்று கிடைக்கும். நீ நீதியை தேடுங்கள். அதான் இங்க சொல்றாரு, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நீதியை தேட ஆரம்பி.
நான் நீதியை தேட ஆரம்பித்தேன். எங்க? பைபிளில் தாங்க. நான் அப்படியே கேட்டேன், ஆண்டவர்கிட்ட நெக்கலாவே கேட்டேன், மார்க்கெட்டில் போய் தேடவா, பஸ் ஸ்டாண்டில் போய் தேடவான்னு. மடையா அப்படின்னார். இந்த வேதத்தில் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேடு அப்படின்னார். நான் எது எதெல்லாம் அநீதி அநீதி அநீதின்னு சொல்கிறேனோ அதெல்லாம் விட்டு நீ விலகினாலே நீ நீதியை தேடுகிறாய் என்ற அர்த்தம். அப்போ அந்த நீதியை தேட 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 நான் அதிக நீதியை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அன்பாலே இன்னைக்கு அதனால்தான் மத்தேயு 5:20 ஆண்டவர் அழகாக சொல்லி தந்தார் எனக்கு. மத்தேயு 5:20 படிங்க கடைசியா. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் போவானான்னு எண்ணம் இருக்குது? எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்ப இந்த 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படிக்கும். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் ஓ நீதி ஏன் நீதி, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய பக்தர்களாக இருக்கிற உம்முடைய நீதி அதிக நீதியை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்ட்டார். இந்த வார்த்தை எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் அதிக நீதி என்னன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் கீழே படினாரு, கோபம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோபம் கொள்ளாதிருப்பாயாக என்பது அதிக நீதி. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, பொதுவான நீதி. ஒரு பெண்ணையும் இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக என்பது அதிக நீதி. தீமையோடு எதிர்த்து நிற்பாயாக என்பது நீதி, சத்துருவையும் சிநேகிப்பாயா என்பது அதிக நீதி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த வார்த்தை தாண்டா அதிக நீதி. அதுதான் தேவ நீதி. அதை செய்கிறவனே எனக்கு உகந்தவனாய் மாறுவான் என்று ஆண்டவர் அழகாக திருவலம் பற்றினார். அன்பாலே இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம் எப்படி விசுவாசிக்கணும் ஆண்டவரை, யாருன்னு விசுவாசிக்கணும் ஆண்டவரை, எப்படி பயப்படணும் ஆண்டவருக்கு, வேத வசனத்துக்கு நடுங்கணும், அந்த வேத வசனத்தின்படி வாழணும். அதிக நீதியை நம்ம செய்யணும்னா ஏசாண்டவர் உயிரோடு இருந்த நாளில் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதிக நீதியா நாம் செய்கிற பாக்கியவனாய் மாறுவோம். அன்பாலே ஏசாண்டவருக்கு உகந்தவனாய் மாறி பரலோகம் ராஜ்யத்துக்கு பங்குள்ளாய் மாறணும் என்றால் விசுவாசிக்கணும், பயப்படணும், அதிக நீதியை செய்யணும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே என்னோடு பேசுவாராக. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை உட்கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு உகந்தவனாக ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. நானும் ஆண்டவருக்கு உகந்தவனாக மாறினோம்னா அந்த கொர்நேலியு காலத்தில் அந்த கொர்நேலியு வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? பேதுரு பேசி கொண்டிருக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? எல்லார் மேலே இறங்கினாராம். பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே என் மேலே இறங்கணும்னா நானும் ஆண்டவருக்கு உகந்தவனாக மாறுவோம். கர்த்தர் ஒப்பு கொடு. ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு உகந்த மகனாய் உகந்த மகளாய் நான் மாறணும் ஆண்டவரே, நாங்கள் மாறணும் ஆண்டவரே. வார்த்தையை கேட்பது பெருசல்ல, அதன்படி நான் கேட்டு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உமக்கு உகந்தவனாய் இல்லாதபடிக்கு மனம் போன போக்கிலையும் சுயநீதியிலும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படாமல் உமக்கு ஆண்டவரே குதிங்காலை தூக்குறவனாய் நான் இருக்கிறேன். உமக்கு பயப்படாதபடிக்கு முதுகை காட்டுகிறவனாய் இருக்கிறேன். உமக்கு பயப்படாதபடிக்கு நான் ஆண்டவரே துணிகரமான பாவ கிரிகளை செய்கிறவனாய் இருக்கிறேன். என்னை தயவாக மன்னிங்க. என் வசனம் உம்முடைய வசனத்துக்கு நான் நடுங்கல் ஆண்டவரே, ஆனால் தான் துணிகரமாக பாவம் செய்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவனாய் என்னை மாற்றுங்க. உம்முடைய நீதியை தேடுகிறவனாய் என்னை மாற்றுங்க. அதிக நீதியிலே நான் ஆண்டவரே கை கொள்ளுவனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். யாரா சத்தமா ஜெபியுங்கள். அன்பின்